ஷேய் கரெக்டாக கணக்கு போடையில் உச்சரித்து அடிக்கும். 7 சன்னியாசர்கள் டெல்லி பிஜேபி ஆர்எஸ்எஸ் இவனுங்க பூரா உட்கார்ந்து 7 சன்னியாசர்கள் அங்கேருந்து நடத்துதான். 7 சன்னியாசர்கள் தான் கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். 7 சன்னியாசர்களுக்கு கடவுள் பூமியில் வந்தது அவனுக்கு தெரியாது. அதை எவ்வளோ பெரிய சன்னியாசியாக இருந்தாலும் சரி, அவன் எவ்வளோ பெரிய சிவ பக்தனாக இருந்தாலும் காட்ட மாட்டார் கடவுள். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. சிவன் குடும்பம், ஈஸ்வரன் குடும்பம், பரம சிவன் குடும்பம். சன்னியாசியர்கள் பூரா அரசியல்வாதி உட்கார வச்சு என்னென்ன நடத்தணுமோ அத்தனையும் அசிங்கம் பண்ணுதான். தமிழ்நாட்டிலையும் சன்னியாசியர்கள் வச்சு அத்தனை கூத்தடிக்கும். ஊடாளப்பட்ட மாநிலத்திலையும் கூத்தடிக்கும். இலங்கை சுலோன்லேயும் கூத்தடிக்கும். சன்னியாசியர்கள் வச்சு இது தப்பு செய்யக்கூடாது. அமைதியாக போய்க்கோ. சன்னியாசியர்கள் பூரா தப்பு செய்யாத. இன்னைக்கு கணக்கு போட்டார் கடவுளே. கணக்கு போட்ட கணக்கு புரியுதா? கடவுள் உட்கார்ந்துருக்கிறது தெரியும் யாருக்கு? பக்தியாக இருக்கிற சன்னியாசியர்கள் ஐயாவோட ஐயா இருதயத்தை தூக்கி செமக்கிறவனுக்கு மட்டும்தான் தெரியும். மற்ற யாருக்குமே தெரியாது. அவனுக்கு தெரியும். திருவண்ணாமலையில் இருக்கிற சன்னியாசியர்களுக்கு 1% தெரியும். ஐயா உட்காந்துட்டார், அதான் அமைதியாக இருக்கான். ஐயா உட்காந்துட்டார், ஐயா குடும்பம் உட்காந்துட்டு யாரும் அசைக்க முடியாது. அரசியல்வாதி ஒட்டுமொத்தமாக உள்ளே போகிறதுக்கு ஐயா பூமியில் இறங்கிட்டார். குடும்பமே உட்காந்துட்டு, சிவன் குடும்பமே உட்காந்துட்டு அலட்சியமாக இருக்கான். அரசியல்வாதி தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய அலட்சியமாக இருக்கான். திருவண்ணாமலை ஈஸ்வரரே, அண்ணாமலை ஈஸ்வரரே, அரசியல்வாதி தமிழ்நாட்டில் அழிங்க ஐயா, ரத்த பூமி ஆகட்டும் ஐயான்னு விழுந்து டெய்லி கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். சன்னியாசியர்கள் புரியா? திருவண்ணாமலையில் ஐயாட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். ஐயாட்ட கேட்கான், ஐயா பொர்றா என் பிள்ளைகளை பாடாப்படுத்துதான். அதுக்கு விட கொடுத்த விட்டு தாண்டா இவனுங்களுக்கு தக்க தண்டனையாக உள்ள தூக்கையில் என்ன செய்தோம்னு அது அந்த நேரம் தாண்டா தெரியும்னு 13 சன்னியாசர்கள்ட்ட சொல்லியிருக்காரு ஐயா. 13 சன்னியாசர்கள். அவன் வெளியே விட மாட்டான், வெளியே சொல்ல மாட்டான், எதுவுமே சொல்ல மாட்டான். ஆனால் அரசியல்வாதி அழிய போகிறான். இவளை தப்பு செய்யக்கூடாது, இவளை தப்பு செஞ்சு வச்சுருக்கான். குடும்பத்தவே அவமதிச்சு வச்சுருக்கான். நீதிமன்ற கோர்ட்டே அவமதிச்சு வச்சுருக்காங்களே. இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு. நீதிமான் அவர் ஐயா. நீதிமான பூமியில் இறங்குனது நீதிமன்ற கோர்ட்டில் கண்ணுது இல்லையான்னு சன்னியாசியர்களே கணக்கிட்டு சொல்லுதான் ஐயாட்ட. அவனுக்கு கண்ணுது இல்லைடா, ஏன்ட்ட தானடா வாதாடுவான் அப்படிங்கிற கணக்கு நீதிமன்ற கோர்ட்டில் ஏன்ட்ட நீதிமன்றம் தான் வாதாடுவான். அதை நான் பார்த்துக்கிட்டுதான்டா அப்படின்னு கணக்கே சொல்லிட்டார். சந்தோஷம் ஐயா. அங்கே ஐயாவை பார்க்கணுமே. பொருடா, இப்போ முடியாதுடா ஐயா, பார்க்க முடியாதுடா. நான் ஆக்ரோஷத்தில் உட்காந்துட்டேன், அழிக்கத்தான் போகிறேன். ஆனால் அரசியல்வாதியை நான் வாக்கு கைலாசத்தில் நாக்கால் விட்ட வாக்கு தப்பாதுடா. என் பிள்ளைகளை பாடாப்படுத்துதான். என்னுடைய பிள்ளைகளை என்னென்ன கஷ்டப்படுத்தணுமோ அத்தனையும். ஆனால் அந்த பேப்பரை வச்சு நான் விளையாட மாட்டேன்டா. அவன் அடித்த பேப்பரில் விளையாட மாட்டேன். என் பிள்ளைங்க 3 பிள்ளைகளும் சர்ப்பத்தில் இருக்கிற நாகராஜன் அவன் எனக்கு இளைய பையன் அபிஷேகம் பண்ணையிலே அதை சாப்பிட்டுக்கிடுவான். அவனுக்கு பசி. பொம்பளை பிள்ளைக்கு பசியார அமர்த்தி கொடுப்பேன். அதுக்கு பொம்பளை பிள்ளைக்கு அடுத்தாப்புல இளையவனுக்கும் அவனுக்கும் பசியார தான் அமர்த்தி கொடுப்பேன். அவனுக்கு என்னென்ன சிக்கல் வருதோ அதை பூரா தகுத்து வருவேன். என்னென்ன பண்ணுதானோ அதை பூரா முறி அடிச்சுட்டே தான் வருவேன். ஆனால் எங்களுக்கு பிள்ளைகளுக்குள்ளேவே எல்லா வேலையும் பண்ணுவான், எல்லா வேலையும் செய்வான். 7 சன்னியாசியர்கள் டெல்லி அமர்நாத் ஜோதிலிங்கத்தில் உட்காந்து அங்கே அமர்நாத்தில் போக 7 சன்னியாசியர்கள் கூத்தடிக்கும். இப்போ பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் நாசமாக போயிடும். முக்கால் சத்தியம். காங்கிரஸ் சின்னம் நாசமாக போயிடும். 2 கட்சி கொடியும் டெல்லியில் இப்போ நாசமாக போயிடும். முக்கால் சத்தியம்.